வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வெற்றி தூரமில்லை. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருங்க. நான் நல்லது தானே செய்கிறேன், நல்லது தானே நினைக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே தாமதமாக வருது, வெற்றி பக்கத்தில் இல்லையா அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வேறுபட்ட மாதிரி தான் இருக்கும். பணம் காசு இருக்கிறவங்களுக்கு உடல் அளவில் மனதளவில் பிரச்சனை இருக்கும். உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் வலிமையாக இருக்கவங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? அப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரோட கர்மாவும் அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த நேரமும் வேறு வேறு மாதிரிங்க. நாம் செய்கிற நல்ல விஷயம் எல்லாமே நம்ம இன்றைக்கி ஒரு விஷயம் நல்லது செய்கிறோம் அப்படின்னா உடனே அது பலன் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அந்த கர்மா என்ன பண்ணணும்னா, நாம் செஞ்ச நல்ல விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சக்தியாக சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு பேங்க்கில் நம்மள்ட்ட இருக்கிற செலவழித்த தொகையை மீதி தொகையை நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கில் சேவ் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் அந்த பிரபஞ்ச சக்தியில் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குங்க. நாம் நினச்சிட்டோம் நம்மளுக்கு இந்த இறைநிலை எதுவுமே கொடுக்கல அப்படின்னு கவலைப்படுறோம். அது ஒரு வங்கி போல் சேமித்து வச்சுட்டு அதை என்ன பண்ணும், பல மடங்காக நமக்கு திருப்பி கொடுக்குங்க. அதனால தான் சிலருக்கு நல்லது சீக்கிரம் நடக்குது, சிலருக்கு தாமதமாக நடக்குது. தாமதமாக நடக்கிறதுனால நம்ம நன்மை செய்யலை, நாம் செஞ்ச விஷயம் எல்லாம் இந்த இறைநிலைக்கு பிடிக்கல போலன்னு நம்மளை கவலைப்படுறோம் இல்லைங்களா? பிரபஞ்சத்தில் கலந்து அது ஒரு முழு சக்தியாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், நல்லதை நினச்சாலும் சரி, அது என்றைக்குமே வீணாகாது. பிரபஞ்ச சக்தியில் அது கலந்து சரியான நேரத்தில் நமக்கு அது ஒரு பலனாக கிடைக்கும். பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிறதுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, தொடர்ந்து பயிற்சிகளை செஞ்சுட்டே வரணும். இது பார்த்தோம் அப்படின்னா மனசை தூய்மைப்படுத்தும். அதாவது ஒரு வெள்ளை ட்ரெஸ் இருக்குது, வெள்ளை ட்ரெஸ்ஸில் கரையாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோங்க, அந்த கரையை நீக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி நாம் செய்கிற செயலில் ஏதாவது குறை நிறைகள் இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணும், உடனே அதை தூய்மைப்படுத்தணும். இறைவன் யாருக்கும் பாகுபாடு விதிக்கிறது கிடையாது. நம்ம செய்கிற செயலுக்கு தகுந்த விளைவு கண்டிப்பாக வரும். நாம் செய்கிற செயல் முதல்ல வரணும் அப்படின்னா, நல்ல செயலாக இருக்கணும்னா நல்ல எண்ணங்களை விதைக்க ஆரம்பிக்கணும். அப்போ அந்த விதை தரமான விதையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தரமான செடியாக அந்த இடத்துல முளைக்கும். அப்போ நம்மளுடைய வெற்றி எங்கே இருக்குங்க, ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் வெற்றி தள்ளி போகுதே, நமக்கு கரெக்டான நேரத்தில் இந்த வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், அதெல்லாம் கிடைக்கலேன்னு கவலைப்பட வேண்டாம்.